Development of urinary system. So இதுல வந்து like we are gonna see only the important stuff எல்லாமே பார்க்கல because we do not have time and tomorrow we have got an exam to do. அதுக்குள்ள we have to cover stuff. So only the important things. So இதுல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நம்மளோட urinary system ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல இருந்து வருது, intermediate mesoderm and the cloaca. இன்டர்மீடியட் மீசோடர்ம் அப்படின்றது என்னன்னா இந்த இடத்துல ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து இன்டர்மீடியட் மீசோடர்ம், இந்த ரெண்டு ஆரஞ்சு திங்ஸ். ஸோ இங்க வந்து பாராக்சியல் மீசோடர்ம் இருக்கும், இங்க லேட்ரல் பிளேட் மீசோடர்ம் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கு. இது ரெண்டும் வந்து யூரினோஜெனிட்டல் ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் cloaca ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், அது எழுதுனா ஓகே தான். அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் திங், இது வந்து 4th வீக் ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. From the intraembryonic mesoderm. Nephrogenic cord is derived from the intraembryonic mesoderm, forms a longitudinal ridge on the posterior abdominal wall. Okay, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதை மட்டும் பார்ப்போம். ஸோ சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனெஃப்ரோஸ், மெட்டானெஃப்ரோஸ் அண்ட் மீசோனெஃப்ரோஸ். ப்ரோனெஃப்ரோஸ், மெட்டானெஃப்ரோஸ், மீசோனெஃப்ரோஸ். சிடி ஸ்கேன் ஞாபகம் வச்சுக்கோ, லைக் சிடி ஸ்கேன். அதுல வந்துட்டு ப்ரோனெஃப்ரோஸ் வந்து சர்விக்கல் ரீஜியன்ல இருந்தும், மெசோனெஃப்ரோஸ் thoracolumbar ரீஜன்ல இருந்தும், மெட்டானெஃப்ரோஸ் sacral ரீஜன்ல இருந்தும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கான நிமோனிக் தான், கொஞ்சம் மொக்க நிமோனிக் தான், பட் தென் யா. அண்ட் தென் வி ஹாவ் segmentation. Segmentationல வந்து pro and meso are segmented, meta is non segmented. And pro வந்து it begins in the 4th week, meso வந்து end of the 4th week, meta வந்து beginning of the 3rd month. So pronephros non-functional, it disappears. Mesonephros வந்து functional for a short period then disappears except for the caudal excretory tubes. இதுலயும் வந்து pronephric duct வந்து ஒன்னு இருக்கும். ஸோ அது வந்து போகாது. இங்கேயும் வந்து mesonephric duct இருக்கும், அது வந்து போகாது. ஸோ இது ரெண்டும் வந்து போகாது, இருக்கும். And then we have our metanephros, this is totally functional. And then so yeah, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இது எப்படி டெவலப் ஆகுது அப்படி சொல்லி பாக்குறப்போ, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா, இதுதான் வந்து நம்மளோட மீசோனெஃப்ரிக் டக்ட். நம்ம இந்த இடத்துல பார்த்திருப்போம்ல, இந்த இடத்துல பார்த்த இந்த ஒரு ப்ளூ டியூப் தான் வந்து அங்க வந்து ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு யூரிட்ரிக் பட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகும், இந்த எல்லோ கலர் திங். இந்த யூரிட்ரிக் பட் இருக்குல்ல, இந்த யூரிட்ரிக் பட்டுக்கு மேல ஒரு கேப் வரும். இந்த கேப்பை தான் வந்து நம்ம மெட்டானெஃப்ரிக் பிளாஸ்டமா அப்படி சொல்லி சொல்றோம். இந்த மெட்டானெஃப்ரிக் பிளாஸ்டமால இருந்து தான் நம்மளோட கிட்னி வருது. இந்த கேப் வந்து வெசிக்கலா மாறும். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இந்த கேப் வந்து வெசிக்கலா மாறும், பேர் ஷேப் வெசிக்கலா மாறும், அப்புறம் எஸ் ஷேப் டியூப்ல மாறும். பேர் ஷேப் வெசிக்கல்ல இந்த டிஸ்டல் டிஸ்டெண்டட் பார்ட் வந்து இட் ஃபார்ம்ஸ் த glomerulus, while the proximal part is gonna form PCT, DCT and the loop of Henle. அது மட்டும் இல்லாம the other part of the ureteric bud, so இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகி it will form the ureter, renal pelvis, major calyces, minor calyces. ஸோ இந்த ஸ்டஃப் எல்லாம் வந்து இது ஃபார்ம் பண்ணும். சாரி ஃபார் த மெஸ். ஸோ இந்த ஸ்டஃப் எல்லாம் வந்து இது ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா இவ்வளவுதான். இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை போட்டா கண்டென்ட் கதை எழுதி முடிச்சிடலாம் இதை வச்சு. அதுக்கப்புறம் அசென்ட் ஆஃப் கிட்னி. முதல்ல கிட்னி வந்து கீழே சாக்ரல் ரீஜன்ல இருக்கும், அப்புறம் அங்க இருந்து thoracolumbar ரீஜனுக்கு வரும், ஃபைனலி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். இதுதான் நம்மளோட ப்ரோனெஃப்ரோஸ், இது மீசோனெஃப்ரோஸ் அண்ட் இது மெட்டானெஃப்ரோஸ். ஸோ இதுதான். அண்ட் தென் இதோட ஏட்ரியல் சப்ளை அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இனிஷியலி த கிட்னி லைஸ் இன் த பெல்விஸ் இஸ் சப்ளைட் பை மீடியன் சேக்ரல் ஆர்டரி. அதுக்கப்புறம் அது மேல வரப்ப இட் இஸ் சப்ளைட் பை த லேட்டரல் ஸ்பிளாங்கிக் பிரான்ச்சஸ் ஆஃப் த அயோட்டா. கடைசியில அதோட ஒரிஜினல் இடத்துக்கு வரப்ப டெஃபினட்டிவ் ரீனல் ஆர்டரி வந்து சப்ளை பண்ணுது. ரொட்டேஷன் முதல்ல வந்து ஹிலம் வந்து ஆன்டீரியரா ஃபேஸ் ஆகி இருக்கும், அதுக்கப்புறம் 90 டிகிரிஸ்ல மீடியலா ரொட்டேட் ஆகி ஹிலம் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. ஸோ இதுல நம்ம பாக்குற டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னா ரீனல் ஏஜெனசிஸ், கிட்னி வந்து ஆப்சென்டா இருக்கும். அண்ட் தென் வி ஹாவ் இதுல யூனிலேட்ரல் பைலேட்ரல் சொல்லி இருக்கு. யூனிலேட்ரல் சர்வைவ் ஆயிடுவாங்க, பைலேட்ரல் சர்வைவ் ஆக மாட்டாங்க.
பைலேட்டரலா இருக்கிறவங்கள வந்து பாட்டர்ஸ் சிண்ட்ரோம் பத்தி கொடுத்துருப்பாங்க. டூப்ளிகேஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன்ல மல்டிபிள் கிட்னிஸ் வந்து இருக்கும். கன்ஜனைட்டல் பாலிசிஸ்டிக் கிட்னிஸ்ல ஆல்ரெடி வந்து சிஸ்ட்ஸ் இருக்கும், யூரின் ஃபில் சிஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கன்ஜனைட்டல் பாலிசிஸ்டிக் கிட்னி. ஹார்ஷூ கிட்னில வந்து போல்ஸ் ஃபியூஸ் ஆயிருக்கும். லாபுலேட்டட் கிட்னி வந்து ஹார்ஷூ கிட்னி வந்து லாபுலேட்டட் கிட்னியா மாறும். அப்புறம் வி ஹாவ் ஆர் பேன்கேக் கிட்னி. பெல்விக் கிட்னி பெல்விக்லேயே இருக்கும், அசெண்ட் ஆகாது. அப்புறம் யூரேட்டரோட டெவலப்மெண்ட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட், ஸோ வி டென்ட் ஸ்டடி, வி ஸ்கிப்ட் இட். பிளாடரோட டெவலப்மெண்ட் I'll put another video on it. Nothing else from this chapter, nothing of அவ்வளோ importance. Urethra is not needed for embryology, but we will study that in gross. So இதில் bladder is alone left, I'll cover that separately.